இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா என்று இந்த ஒரு சிறப்பான ஆசனம் உங்களுக்கு செய்து காமிக்க இருக்கிறோம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்று செல்வதற்கு சற்று முன் இடைவெளியில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு 2வது சுற்று ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சர்வாங்க முத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்னால் சில உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு செய்து காமிக்க இருக்கிறோம். கால் அப்படி நீட்டிங்க, ஒரு கால் அப்படி 1 2 3 4 5. அடுத்தது இடது கால் 1 2 3 4 5. கைகளுக்கு 1 2 3 4 5. இப்போ கீழ்பக்கமாக 1 2 3 4 5. இந்த மசாஜ் சும்மா கைக்கு பல்சாரிக்கும் இது விட்டுட்டு அடுத்தது கால்களுக்கு இப்பொழுது சர்வாங்க முத்ராசனம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். சரி, படுத்துக்கொண்டு கால்கள் இரண்டையும் கும்பிட்ட நிலையில் வைத்துக்கொண்டு முன்னோக்கி செய்வாக்கி எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. இப்பொழுது ஓய்வு. ஆசனத்தை மெதுவாக கலைத்து விட்டு இரண்டு கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் 5 முறை. சர்வாங்க முத்ராசனம் ஒரு சுற்று முடிந்து எடுத்துவிட்டு இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களில் சில பழங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் காய் ஏதோ ஒரு தகவல்களை நம்ம உள்ளார் ஆசிரியர் வர்ணனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. தினமும் ஒரு பழங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி அந்த பழத்தோட பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி வெயில் காலம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெயில் 100 டிகிரியை சுட்டு எரிக்கிறது. அதுலேருந்து நம்ம தணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். வெள்ளேரி காயும் வெள்ளேரி பழத்தை பற்றி இன்றைக்கி சொல்லுவோம். 2த்தையும் சேர்த்து சொல்லிவிடுவோம். ஏன்னா இன்றைக்கி வெயில் காலத்தை பற்றி இருக்கிறதுனால அன்பு சார், அப்புறம் ஆர்ஜே அவர்கள், கோதண்டராம் ஐயா, அப்புறம் எல்லாருமே வந்து ராமலிங்க ஐயா அவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து வெயில் காலமாக இருக்குது, வெயில் காலத்துக்கான பழங்கள் காய்கறிகளை பற்றி நிறையா சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்கிறனால இப்போ இந்த இன்றைக்கி பகுதியில் வெள்ளரி பழம் அதை பற்றியான விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு முடியல இப்போ பேசிகிட்டு இருக்கோம். வெள்ளரி பழம், அப்புறம் வெள்ளரி காய் வெள்ளரி பழம் இதை பற்றி. இப்போ இந்த வெள்ளரி பிஞ்சு இருக்குங்களா, வெள்ளரி பிஞ்சு வந்து இந்த வெயில் காலத்தில் தாங்க வெள்ளரி வந்து நல்லா இருக்கிறதுலே பசுமையாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் காய்கறியில் வெள்ளரி காயை பார்க்கலாம் பசுமையாக. அன்னன்னைக்கும் கிடைக்கும். அந்த வெயில் காலத்தில் நிறைய பயிரிட்டு அதனால் விளைச்சல் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த விளைச்சல். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த வெள்ளரியோட விதையோட இது மட்டும் காயோட சைஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் ஆடுதுறை பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கிடைக்கும், நல்லா வளவளப்பாக இருக்கும், அழகாக வளவளப்பாக அப்படியே பச்சை கலரில் இருக்கும். அதோட பச்சை கிளி பச்சைன்னு சொல்லுவோம். அது அப்போது திண்டுக்கல் இந்த பக்கம்லாம் போனோம்னா, திண்டுக்கல் மதுரை சைடெலாம் போனோம்னா பச்சை கலர், அதாவது கரும்பச்சையாக இருக்கும் அதோட காயை பார்த்துருக்கோம்னா. அந்தமாரி இருக்கும். அந்த வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா இப்போது என்ன செய்யலாம்னா, வெள்ளரி சூட்டை தணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா வெள்ளரிக்காயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அந்த பீஸாக ரவுண்டாக சின்னதாக ஒரு எம்எம் அளவுக்கு பீஸை கட் பண்ணி கண்ணில் 2 கண்ணிலையும் வச்சு நைட்டில் கட்டிட்டு படுத்துருங்க. நல்லா குளிர்ச்சி அடைஞ்சிடும், கண் பார்வை நல்லா தெளிவடைஞ்சிடும் வெள்ளரியை இது பண்ணும்போது. அப்புறம் காய் வெள்ளரியை நிறைய சாப்பிடுங்க. காலம்பரை சாயந்தரம் மத்தியானம் எப்போ கிடைக்கும் போது வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிடுங்க.
என்ன ஏன்னா வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் பகல் நேரத்திலே சாப்பிட்ருங்க. அதாவது காலை நேரம் இல்லை மதிய நேரம், சாயந்தரத்துக்கு இரவுக்கு கொண்டு போக வேண்டாம். ஏன்னா அது செரிக்கிற தன்மை வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால் வெள்ளரிக்காயை எப்படி சாப்பிடுவேன். அப்புறம் வெள்ளரி பழம், அதாவது இருக்கிறதுலே மிக சிறந்த பழத்திலே வெள்ளரி பழம் சிறந்த பழம். அதை வந்து நீங்கள் வெள்ளையாக திங்கும்போது வெறும் வெள்ளையர்னு இருக்கும், ஒரு சுவை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் சுவை தான் இல்லை, உடம்புக்கு நல்ல சத்து உள்ள பழம். தண்ணீர் ஓரளவுக்கு நீர் சத்து அதிகமாக உள்ள பழம் கூட. அது என்ன விஷயம் இருக்குன்னா, அந்த விதைகள்லாம் இருக்கும், அந்த விதைகளை எடுத்து விட்டஞ்சிடாதீங்க. விதைகளை எடுத்து நல்லா காய வச்சு அதை அப்படியே சாப்பிடுங்க. பசங்களுக்கு பதப்படுத்தி கொடுத்து அதை சாப்பிடுங்க. மிகவும் உடம்புக்கு ரொம்ப சிறந்த விதை அதோட இது. அப்புறம் இதில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழத்தில் என்னெல்லாம் இருக்குது, உடல் சுடுதத்தை இது பண்ணும், தாகம் தணிக்கும், நீரிழிவை போக்கும், சிறுநீரகத்தை பாதுகாக்கும் மாதிரி வலுவாக்கும். அந்த விஷயங்களை செய்யக்கூடியது இந்த வெள்ளரி பழம். அப்புறம் இந்த வெள்ளரி காயில் என்னென்ன சத்து இருக்குன்னா, வெள்ளரியை வந்து உடலுக்கு வந்து தண்ணீர் சத்து அதிகப்படுத்துது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த வெள்ளரிக்காயை அதிகமாக நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருங்க. வெயில் காலம் வந்தால் தினமும் சாப்பிடுங்க. ஒரு கட்டை வாங்கி, இப்போ 20 ரூபா ஒரு கட்டு, இங்கே ஆடுதுறை பகுதியிலலாம் பார்க்கும்போது 20 ரூபா 3 பீஸ் தான் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் சரி தான், பெரிய பீஸாக இருந்தாலும் 3 பீஸ் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா விளை வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த வெயில் காலத்தில் அது தண்ணீர் விட்டு தினமும் பராமரித்தா மட்டும்தான் அந்த வெள்ளரியை நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் அதோட ரேட்டு அதிகமாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு மிகவும் சிறந்த பழம். நீங்கள் போய் இந்த வடை பஜ்ஜி இந்தமாரி சாப்பிட்றத விட இது மிகவும் சிறந்தது. உடலுக்கு மிகவும் நல்ல கனியும் உள்ள காய் அன்று கனியும் சேர்ந்தது. உடலுக்கு மிகவும் சிறந்த இது. அப்புறம் கண்ணுக்கு நல்லா போடுறதுனால, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கண்ணில் வச்சு நல்லா அரிஞ்சிட்டு போட்டுருங்க. கண் எரிச்சல் நமச்சல்லாம் இருக்குது அப்படின்னா இதை ஒரு துண்டு அரிஞ்சு கண்ணில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாகும். ஒரு வெப்பமாக இருக்க கண்ணில் வெப்பம் எப்போ வெளியே போடும், உடலில் வெப்பம் இருக்குதுன்னா கண் வழியாகவும் காது வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் வரும். அப்போ கண்ணில் உள்ள இது அதிகப்படியான விஷயம் கண் வழியாக வரும். அதனால் இதை எப்போதும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணில் போட்டுக்கிட்டிங்கன்னா மிகவும் சிறந்த விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் சிறந்ததுங்கிறது வந்து கண்ணை நல்லா தெளிவாக்கிட்டுன்னு வச்சிங்களேன், அந்தமாரி விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துடும். சரி, இப்போது நம்ம இந்த அஸ்வினி முத்ராசனத்தில் சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம், இந்த சர்வாங்க அஸ்வினி முத்ராசனத்தை பற்றி இப்போ ஆர்ஜி அவர்களுக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம் சொல்லியிருப்பாங்க. சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம் அதான் கரெக்டு. அதை முத்ராசனம்னு சொல்லலாம், சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம் சொல்லலாம். அந்த அஸ்வினி முத்ராசனம் அதில் வச்சுருக்கோம், சரிங்களா? அதனால் சர்வாங்க முத்ராசனம் சொல்லியிருப்பாங்க, சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் சர்வாங்க அஸ்வினி முத்ராசனமே இப்போ சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்துக்கங்க. இப்போ வந்து உங்களுக்காக உடல் இலக்க பயிற்சியை மறுபடியும் செஞ்சு காட்டி அப்புறம் அந்த ஆசனத்துக்கு போகலாம். நன்றி ஆர்ஜி அவர்களே, போகலாம். பழங்கள் பற்றிய பலன்களை சர்வாங்க அஸ்வினி முத்ராசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்னால் சில உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். முன்னாடி வந்து ஒரு கால் மட்டும் தான் நிட்டோம், இப்போ 2 காலையும் எடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கையில் பயிற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கீழ்பக்கமா 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கைகளுக்கு சும்மா அப்படி மசாஜ் பண்ணி வர்ற மாரி. இப்போ கால்களுக்கு காலை மாரி பிடிச்சி விடுங்க, பிடிச்சி விட்டுட்டு இப்படி உருட்டினா மாரி தேய்ச்சி விடுங்க. அப்புறம் தொடை பக்கம் முடி, அப்புறம் இந்த கால் அப்படியே நல்லா அமுக்கி விட்டு இப்படி உருட்டி விட்ற மாரி. அடுத்து தொடை பக்கம் அப்படி விட்டு விடுங்க. இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்லுகிறோம். இரண்டு கையிலையும் இடுப்பில் வைத்து கொண்டு இப்படி காலை வச்சு கும்பிட்டு நிலையை வச்சுக்கிட்டு இப்படி கீழ்பக்கமாக நல்லா சாய்ச்சிட்டாங்க. பார்த்துங்க எப்படி பக்கவாட்டத்தில் இப்போ பார்க்கும்போது நல்லா தெரியும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. ஆசனத்தை மெதுவாக கலத்தி விட்டு இரண்டு கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம்.
சர்வாங்க முத்ராசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். நாங்கள் வந்து ஒரு 15 அல்லது 20 சுற்றுகள் தான் உங்களுக்கு செய்து காமிக்கிறோம். அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்தாப்புல எண்ணிக்கை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். சில பேர் ஒரு 50 எண்ணிக்கை, சில பேர் 60, 70 அவங்களுக்கு உடம்பு அமைப்பு ஏற்பது போல் நம்ம எண்ணிக்கை வந்து உயர்த்தி கொள்ளலாம். இப்பொழுது சர்வாங்க முத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அப்படி தலைகளில் நின்று 2 காலையும் கும்பிட்டு நிலையை வச்சுருக்கோமா, அதனால் வந்து விந்து வந்து கட்டிப்படுகின்றன. தோல் பக்கம் ரத்த ஓட்டம் எல்லாம் வரதுனால தோள்கள் வலிமையடைகின்றன. கண் பார்வை தலையில் நிற்கிறதுனால ரத்த ஓட்டம்லாம் கண்ணுக்கு காதுக்கெலாம் வரதுனால கண் பார்வை நன்றாக தெரிகின்றன. தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. காது நன்றாக கேட்கின்றன. சுவாசம் மூக்கு சில பேர் மூக்கடைப்புலாம் இருக்கணும். சுவாச சம்பந்தமான பிரச்சனைலாம் உள்ளவங்கள்லாம் அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. சர்வாங்க முத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொண்டோம். ஆசனம் செய்வதற்கு ஏற்ற இடம் இதுமாரி நாங்கள் உங்களுக்கு செய்து காமிக்கிறோம் இல்லையா, இதுமாரி ஓப்பன் பிளேஸ் நல்லா இயற்கையான காற்று அதுமாரி கிடைக்கிற இடத்துல ஆசனங்கள்லாம் பார்க்கணும்னா நல்லா சிறந்த நன்மைகளை பெற முடியும். அதுமாரி ரூம்லாம் சும்மா எல்லா கதவெல்லாம் அடிச்சிட்டு இல்லாமல் நல்லா ஓப்பன் பிளேஸில் நல்லா இயற்கையை காற்று அடிக்கிற இடத்துல இந்த ஆசனம்லாம் செய்து பழகி வந்தோம்னா சிறந்த நன்மைகளை பெறலாம். அதுமாரி பீச்சு காற்றுலாம் இந்த உப்பு காற்றுலாம் உடம்புக்கு நன்மை தரக்கூடிய காற்று தான். அந்த இடத்துலையும் நம்ம ஆசனம் பழகினோம்னா சிறந்த நன்மைகளை பெற முடியும். அப்புறம் வந்து மலை அடிவாரம் அதுமாரி இடத்துலாம் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஆசனம்லாம் பழகி வந்தோம்னா சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி அஜய். இப்போது நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோங்கிறத தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கோம். அதனால் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த நமக்கு சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். என்ன காரணம்னா இப்போ நிறைய விஷயங்கள்ங்கிறது என்னென்னலாம் சொல்லியிருக்கோம். ஒரு முறை ஆசனம் பண்ணி பார்த்துட்டோம். அதன் பிறகு அதோட இடைவெளியில் ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி படம் வந்து வெள்ளேரி படத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு வெள்ளேரி படத்தை பற்றி முழுமையாக சொன்ன பிறகு இப்போ அடுத்து இந்த ஆசனத்தை செஞ்சு காட்டிட்டாங்க. அதன் பிறகு இப்போது நம்ம கருத்து கண்ணாயிரம் பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்போ இந்த ஆசனத்தோட இது சொன்னாங்க, சர்வாங்க அஸ்வினி முத்ராசனத்தில் என்னென்னலாம் பண்ணுது. இந்து கட்டப்படுது, அப்புறம் தோல் வலுவடைகின்றன, கண் பார்வை மூளை நன்றாக செயல்படுகிறது, காது நன்றாக செயல்படுகிறது, அப்புறம் தலைப்பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் செய்ய விடுது, வயிறு பிரச்சனை சம்மந்தங்கள்லாம் சரியாயிடும், குடலில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரி செய்யும், அப்புறம் அந்த வாத நோய்கள்லாம் வராமல் இருக்க வழி செய்கிறது. நம்ம ஆசனங்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசனத்தையும் அவ்வளோ விஷயங்களையும் செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்திகிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஆசனங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கு அதை சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி இந்த கருத்து கண்ணாயிரம் பகுதியில் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இயற்கை வாழ்வையில் நம்ம வாழ்ந்து வர கலை, மிகப்பெரிய கலை, அதில் ஒரு கலை தான் யோகாவும். யோகாவோட மற்ற விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். ஒரு புளி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு புளி வந்து இருக்குன்னா பசித்தாலும் என்ன செய்யாது, புல்லை சாப்பிடாது. அதுக்கு என்ன உணவு வந்து அடித்து தான் சாப்பிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு புளி வந்து எவ்வளோ ஒரு 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 புளி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மான் அங்கே இருக்குது, 1 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்குன்னா அங்கேருந்து அந்த 1 கிலோமீட்டர் மானை துரத்தி அது மான் நல்லா வேகம் போகும். ஆனால் அதை எப்படி பிடிக்கலாங்கிற ஐடியாவில் வேகமாக ஓடும். அதோட உணவிற்காக தன் உணவுக்கு தேடி அந்த வேகம் போய் அதை படிச்சிடுது. அந்த மானை பிடிச்சி வேட்டையாடுது. அதேமாரி தான் ஒரு பறவை இருக்குன்னா தன் உணவுக்காக எத்தனை மைல், அவ்வளோ தூரம் மைல் கணக்கில் அதை கடந்து வந்து அந்த பறவைகளை வந்து சாப்பிடுது. நம்ம விலங்குலேருந்து நம்ம உணவு முறையை கற்றுக்கணும். உணவு முறைகளை எப்படி விலங்குகளும் உழைச்சி சாப்பிடுது அப்படிங்கிற மாரி நம்மளும் உழைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உறுதித்தன்மையோட, அந்த காலத்தில் உறுதித்தன்மையோட வாழ்ந்தாங்க. உழைச்சி சாப்பிட்டாங்க, உறுதித்தன்மை இருந்தது. இன்றைக்கும் உழைப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அதான் நம்ம உழைப்பு இருக்க எப்படி கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் கணினி, அது முன்னாடி உட்காந்துட்டு டொடக்கு 4 சட்டை தட்டிக்கிட்டே கம்ப்யூட்டரு செல்லு இந்தமாரி விஷயங்களை பார்த்து நம்மளோட மனநிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். எப்படியும் மாற்றி கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைகளாக சந்திச்சிட்ருக்கோம். இப்போ கணினி உட்காந்தா கண்ணி போயிடுது. இப்போ உட்காந்தே வேலை செய்யறதுனால வயிறு நல்லா தொப்பை விழுந்துடுது. ஊழசதை அதிகமாக இருக்குது. அதனால் வயிறுலாம் பாருங்கள், ஊழசதை பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் உட்காந்து வேலை செய்யலாம் பாருங்கள், எல்லாம் வயிறில் ஊழசதை விழுந்துடுது. இப்போது எங்களை மாரி ஆட்களும் நானும் கணினியில் வேலை செஞ்சு பழக்க முடியும் தான் எனக்கே வயிறு கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன காரணம், இப்போ யோகா செய்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வயிறுலாம் கொஞ்சம் தொப்பை விழுக்கும்போது எனக்கே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் செய்யறதுனால எங்களுக்குலாம் இப்படி ஃபீலிங் இருக்குது. இப்போ நிறைய நாள் செய்யலாம் என்ன ஆகும், உடம்புல எந்த இதுவும் செயல்படாமல், எந்த ஆர்கனும் செயல்படாமல்
உடலில் நோய்களை உண்டு பண்ணும். சரிங்களா? ஆனால் ஆதி மனிதனும் உணவிற்காக கடுமையாக உழைச்சான், உண்மையாக உழைச்சான். அதனால தான் அவனோட ஆரோக்கியமும் ஆனந்தமும் இருந்தது. ஆரோக்கியமும் ஆனந்தம் பேரானந்தம் அவள்கிட்ட நிறைய இருந்துச்சு. அவன் வாழ்க்கை முறை இயற்கையோட இயற்கையாக இரண்டரை கலந்து முற்றிலும் இயற்கையாக இருந்தது. இரண்டரை கலந்து அவன் வாழ்க்கை இரண்டரை கலந்து தான். எப்படி இரண்டரைங்கிறது எப்படின்னா, ஒரு வேலை செய்கிறான் அப்படின்னா அந்த வேலையை முழுமையாக செய்துட்டு அதோட அந்த வேலையோட பலனை அடைஞ்சி அது மூலியமாக கிடைச்ச உணவுகளை வச்சு இரண்டரை கலந்து அந்த வேலையில் செய்யும்போது இரண்டரை கலந்து அந்த உணவை தேடிக்கிட்டான். அப்போ ஒரு வேலையும் முடிஞ்ச மாரி இருக்கும், ஒரு உணவும் கிடைச்ச மாரி இருக்கும். அதான் இரண்டரை கலந்து வேலை செஞ்சான். அதனால் உணவுல வந்து நல்ல சக்தி இருந்துச்சு, நல்ல சிறப்பான இருந்துச்சு. அதனால தான் அவனுக்கு பிரச்சனைகளே இல்லை, கவலைகளும் எதுவும் இல்லை, வியாதிகளும் இல்லை. முதுகில் எவ்வளோ பலம் சுமந்தாலும் பலவீனமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தான். முதுகில் வந்து எவ்வளோ சுமையை கொண்டு போய் சேர்த்தாலும் அவனுக்கு பலகீனமாக இருந்தான். அப்போ உள்ள மனநிலை. இன்றைக்கி யாராச்சும் முதுகில் ஏதாவது ஒரு மூட்டை தூக்க சொல்லுங்க பார்ப்போம், யாராலையும் தூக்க முடியாது. என்ன காரணம்? அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் இதாக இருக்கான், பயப்படுறான் எல்லா விஷயத்தையும். சரி, நம்ம இந்த ஆசனத்தை பற்றி தினமும் ஒரு பகுதியை தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் அதை சொல்கிறோன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களும் சொல்லுங்கள். இது எப்படி இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா எப்படி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மகதிஷ்டி டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு ஆங்கிலத்திலையோ, தமிழில் மகதி ஒரு இடைவெளி, ஸ்ரீ அப்புறம் ஒரு இடைவெளி, தினம் ஒரு இடைவெளி, ஒரு இடைவெளி, யோகா ஒரு இடைவெளி. அப்படி இடைவெளி விட்டு அடிச்சிங்கன்னா மகதிஷ்டி தினம் ஒரு யோகா அப்படின்னு தமிழில் இடைவெளி விட்டு அடிச்சிங்கன்னா வந்து சேர்ந்துடும். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக வரணும்னா யூடியூப் சர்ச்சில் போய் டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி நீங்கள் கூகுள் அப்புறம் குரோமு இதேமாரி இடத்துல டெய்லி சிம்பிள் யோகான்னு அடித்து பாருங்கள், எல்லாம் கிடச்சிரும். நீங்கள் எங்களோட யூடியூபுக்கு போய்டும் நேராக அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட நாங்கள் இரண்டரை கலந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 320 வீடியோக்கு மேலே போயிருக்கோம். அந்த வீடியோவில் இரண்டரை கலந்துருக்கோம். உங்களோட நாங்களும் தினமும் உங்களோட நாங்கள் காலம்புற உங்களோட தான் முழிக்கிறோம். 5:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை சந்திக்கிறீங்களா தான் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் டெய்லி சந்திக்கிறோம். எப்படி உங்களை வந்து வீடியோ வந்து உங்கள் முன்னாடி தட்டுறோம். எங்கள்கிட்ட உள்ள சப்ஸ்கிரைபரை வந்து வீடியோ மூலிமா சப்ஸ்கிரைபர் வந்து தட்டுறோம். அப்புறம் யூடியூப்காரங்க எங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டி வெளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எவ்வளோதோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் என்னென்ன நாடோ கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்தோனேசியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா அனைத்து நாடுகளையும் ஒவ்வொரு நாடாக எங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது அதிலெல்லாம் எங்களுக்கு பிக்கப் ஆகலை அப்படிங்கலாம் நாங்கள் வருத்தமும் படலை. யாரும் அவங்க முயற்சி அவங்க காட்டுறாங்க, எங்கள் முயற்சி நாங்கள் காட்டுறோம். எங்களால் எவ்வளோ தூரம் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் அதை புரோஜனமாக சொல்லி இது பண்ணுங்கள், கொண்டு சேருங்க. இந்த மகிழ்ச்சி தினமுறையாக பார்க்குற மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நாளை மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்தித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.